நில்லு. இங்க பாரு, நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், உன் லிமிட்டை எப்பவுமே கிராஸ் பண்ண கூடாதுன்னு. நான் இப்போ என்ன லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டேன் சார்? அல்வா எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன். அதுல கோதுமை நெய்யெல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சிருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டா உடம்பு சும்மா சூடா இருக்கும். என்னது சூடாவா? ஆஹா, சுறுசுறுப்பா இருக்கும்னு சொன்னேன். சரி, மல்லிப்பூ எதுக்கு? இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? தலையில வச்சுக்கதா? இங்க பாரு சுடர், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நேத்துல இருந்து உன் பேச்சு, உன் பார்வை, உன் நடவடிக்கை ஒரு மாதிரியா தான் இருக்கு. இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். சார், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி, டைம் ஆயிட்டு இருக்கு பாருங்க. போய் சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நைட்டு நிறைய வேலை இருக்குல்ல. வேலையா? என்ன வேலை? இனிமே சாப்பிடணும், தூங்கணும். அத சொன்னேன். சாப்பிடணும், தூங்கணுமா? என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே. என்ன ஆரம்பிக்கலாமா? என்னது? இல்ல, சாப்பிடுறதுக்கு போலாமான்னு கேட்டேன். ஹாய் எழில். ஏய் ராஜேஷ், வாங்க 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 வாங்க. ஹாய் சிஸ்டர். யார் இந்த ஆளு? இந்த டைம்ல பேக்கோட இங்க வந்திருக்கான்? சார், இவரு டாக்டர் ராஜேஷ், என் ஃப்ரெண்டு. நம்ம ஹாஸ்பிடல்ல தான் இவர் வேலை பாக்குறாரு. இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் ஏதோ ப்ராப்ளமா, அதான் இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்ல தான் ஸ்டே பண்ண போறாரு. சரி, நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? இல்லையே, நார்மலா தான் இருக்கு. ஓகே, நீ இந்த ரூம்ல படுத்துக்கோ. நானும் ராஜேஷும் கீழே கீழே ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே? போச்சு, இன்னைக்கு இந்த ஆளு வந்து கெடுத்துட்டானே. சிஸ்டர், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? ஒண்ணு இல்ல, வாங்க ராஜேஷ், நம்ம போலாம். அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இன்னைக்கு எப்படியாவது ஏழல் மனசை மாத்தி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் நினைச்சேன். கரெக்டா சிவ பூஜையில கரடி நுழையிற மாதிரி அவனோட ஃப்ரெண்டு வேற வந்துட்டாரு. எழில், டிலே பண்ணாம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாமே. சாரி ராஜேஷ், ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஏய், என்ன ராஜேஷ், என்னாச்சு? எழில், நான் கிளம்புறேன். எழில், கிளம்புறீங்களா? ஏய், ஒய்ஃப் கூட ப்ராப்ளம்னு சொன்னீங்க. என்னதான் இருந்தாலும் அவன் ஒய்ஃப் தானே. நானே போய் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். அட, பரவாயில்லையே, தெளிவா பேசுறீங்க. வாங்கின அடி அந்த மாதிரி. என்னது? இல்ல, அடிச்ச சரக்கு அந்த மாதிரின்னு சொன்னேன். நான் கிளம்புறேன் எழில். ராஜேஷ், இருந்துட்டு நாளைக்கு காலைல போங்க. ஐயோ, இதுக்கு மேல என் பாடி தாங்காது. நான் கிளம்புறேன். என் முட்டாடியே பரவாயில்ல. என்னாச்சு இவருக்கு? சரி, பிரச்சனை சால்வ் ஆன வரைக்கும் ஓகே. உங்க ஃப்ரெண்டு கிளம்பிட்டாரா? நைட் அவர் இங்க ஸ்டே பண்றேன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. இப்போ பாதியில போறாருன்னா என்னன்னு புரியல. ஏய், நீ ஏதாவது தில்முழு பண்ணியா? சார், உங்களுக்கு நான் தான் கிடைச்சேனா? எல்லாத்துக்கும் என்னைய சந்தேகப்படுறீங்க? வாங்க, வந்து படுங்க. அக்கா, நான் வரது இருக்கட்டும். நீங்க நைட் டைம்ல ஏன் பெட்ரூம்க்கு வந்தீங்க? என்னது? நான் நைட் டைம்ல உன் பெட்ரூம்குள்ள வந்தேனா? என்ன சுடர் சொல்ற? ஏதாச்சும் கனவு கிணவு கண்டியா? எப்படி சமாளிக்குது பத்தியா பேயே? கனவெல்லாம் இல்லக்கா, நான் நேத்து நைட் உங்களை பார்த்தேன். சரி, தூக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு பாக்குறேன், நீங்க அங்கே இல்ல. ஆனா நான் உங்களை ஃபர்ஸ்டே பார்த்தேன். என்ன சுடர் உளர்ற? நான் எப்படி உன் பெட்ரூம்ல, அதுவும் அன்டைம்ல? இங்க பாரு தீபா, சுடர் நல்லா காமெடி பண்றால. அவ உண்மையதான் சொல்றா பேயே. அன் டைம்ல போனது தப்பு தானே? என்னடி பாத்துட்டே இருக்க? சுடர் வந்து என்னென்னமோ உளறிட்டு இருக்கா, நீயும் அமைதியா இருக்க. எதுனா சொல்ல. நேத்து நைட்டு நான் இங்கதான் இருந்தேன்னு சொல்லு. தேவலாம் கொத்து விடுது பேயே. சுடர், நானும் மேடமும் ஒன்னாதான் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம
அன் டைம்ல இவங்க ஏன் உன் பெட்ரூம்குள்ள வர போறாங்க? ஷீ இஸ் வெரி டீசன்ட். ஆ, எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு. நீங்க அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியாது. ஆனா நான் உங்களை கிளியரா பார்த்தேனே. ஒரு செகண்ட் தான் நான் பார்த்திருப்பேன். அதுக்குள்ள அப்படியே போயிட்டீங்க. சுடர், எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஒருவேளை அது உன்னோட ஹாலுசினேஷனா இருக்குமோ? என்னது? ஆமா சுடர், உனக்கு ஏற்கனவே நடந்ததெல்லாம் மறக்கிற பிரச்சனை இருக்குல்ல, இப்போ அதே மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா நினைச்சுக்கிற பிரச்சனை வந்துருச்சு போல. நீ முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து செக் பண்ணிக்கோ. ஆ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க சும்மா சமாளிக்காதீங்க. என்ன இவ எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா? எப்படி இவ்வளவு சமாளிச்சு அனுப்புறதுனே புரியலையே. இவ இதை மறக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். ஏய் சுடர், சும்மா இப்படி நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா நினைச்சு மூளையை போட்டு குழப்பிக்காத. உனக்கு இருக்கிறதே ஒரு சின்ன மூளை. இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசி. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னது? நாளைக்கு ஹஸ்பண்டோட பிறந்த நாள். சாரி, உன் ஹஸ்பண்டோட பிறந்த நாள். ஆ, அப்படியாக்கா? ஆமா சுடர், அவருக்கு நாளைக்கு பர்த்டே. நீ அவருக்கு என்ன ஸ்பெஷலா பண்ண போறேன்னு யோசிச்சுக்கோ.